மழை வந்துச்சு, அதான் கடை மூடிட வேண்டியதான். A few moments later. இன்னைக்கு காடைய வறுக்கிறோம், பொரிக்கிறோம், நொறுக்கிறோம். எல்லாரும் வாங்க. மழை போட்டு நீ நொறுக்க போதுன்னு நினைக்கிறேன். இங்க எனக்கு அதான் தெரியுது, ஊற்றிக்கிட்டு வருது. அதில் கால் அடிக்குது. காலில் இருந்து ஒரு வேலை செஞ்சு களைச்சி போயிட்டியாப்பா. ஒருத்த வேலை செய்யறாங்கிறதுக்காக கையில என்ன வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு பேசு. பக்கத்துல வந்துச்சா அங்க வேற கிடுமுடி 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 கிடுமுடி. அது வேற பயமா இருக்கு. சொல்ற மாதிரி மழை வந்துச்சு, அதான் கடை மூடிட வேண்டியதான். வேற என்ன பண்ணுவேன்? எவ்வளவு நேரம் மழை பெஞ்சதுன்னா படுதா ஓடி திட்டுன்னு நான் எடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி ஏதாவது வாயிலிருந்து வருதா? கடையை மூடணும். அப்பதான் ரெக்கையெல்லாம் பிச்சு உரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் 4 பீஸ் வீடியோ நான் 4 பீஸ் ஊட்டி எடுத்துட்டு போயிடுவேன். இங்க பாரு ரசனா இல்ல, ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கலாம். வாங்கிட்டு வந்துங்கிற மனசு இருக்குது. ரசனா எதை வாங்கிட்டு வந்தா கட் பண்ண ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி அது கூட ஓ இங்க கூட தல ஒண்ணு. என்ன விளையாட்டு வேலை செய்வியா, அதை குடிச்சிட்டு இருப்பியா? நான் வச்சு இதெல்லாம் சட்டை மிளகா தூள்றா. இல்லடா, சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா. இப்போ நம்ம காடையை பொரிக்கிறதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு மசாலா நல்லா தேய்ச்சி அதை அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து காடைக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். அதுக்கு இது காடை எடுத்துறாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தா சிக்கன் மசாலா 65 மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததா உப்பு. வீட்டில் அரைச்ச சுத்தமான நைஸ் உப்பு. சரி, இப்போ கடைசியா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கோ. வந்து பூசாரி மாதிரி உக்காந்துக்கிறான் பக்கத்துல. ஏதோ போனா போகுது அப்படின்னு ஒன்று தூக்கி வைக்கலான்னு வந்தா நீ எண்ணெயை ரேக்கிறியா? ஓகே, அருமையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம காடையை போட்டு நல்லா மிக்ஸ் போட்டு கரைச்சிக்குவோம். நல்லா இல்லாதத நல்லா காட்டணும். அவனும் ஒரு கேமராமேன். இது என்ன தூங்குற மாதிரி இருக்கு ஐயா? நல்லதா ஐயா, நீ நல்லதா என்ன எடுத்துட்ட. 10 ரூபா பிஸ்கட் ரெடி. சீக்கிரம் பிஸ்கட் தான் வேணுமா? அவனுக்கே அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் பாரு. அவன் நல்லா எடுக்க முடியாது. மூஞ்ச வரேன் நான் மசாலா தடவை போய் அடுப்பு பத்தடி. ஒன்றும் பண்ணாத குறைன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. நான் பத்தடிக்கிறேன். போய் பத்தடி. ஓகே, மசாலாலாம் நல்லா இப்போ ஃபுல்லாக தடவையாச்சு. இனிமேல் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளார போய் கிரேவியை செஞ்சுட்டு வந்துடும். மச்சான் ஆயுதம். ஆமாம், இப்போ உனக்கு எதுக்கு ஆயுதம்? பத்தடி அடுப்பு பத்தடி. ஏன்டா போய் அடுப்பு பத்தடி. ஒரு வெங்காயம் தக்காளி ஒன்று அறியல, அதை அறியல.
32 இங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு வந்தா இன்னும் எப்போ இடிச்சு முடிப்பான்னு எனக்கு தெரியல. பாருங்க உப்பு கேட்டாங்க, போய் கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்து ஐயா நீ எந்த நினப்பில் அந்த பாட்டை சொல்லிட்டு போனே அது என் மைண்டே ஓடிட்டு இருக்கு. மட்டை இல்லை என் வாயில் ஏதாவது அப்படிலாம் வராது என் வாயில், கவலைப்படாது. மட்டை சாங் இல்லை, நீ ஒரு சாங் பாடிட்டு போனீங்களா அந்த சாங்னு சொன்னேன். மொதல் வீடியோவில் கேமராமேன் சட்டை வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்தியாத அது ஒரு சட்டை. அப்புறம் எனக்கு துவைக்க டைம் இல்லை. அப்புறம் எதுக்கு அதை எடுத்துட்டு போய் அதை எடுத்துட்டு போனான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஊரு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தன். ஒரு டிஷர்ட் வேறு இருக்கு, அதையும் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளோ நாள் சொன்னதுக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு நீ. ஆனால் என் டிஷர்ட்னு எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் அரிஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம அடுப்பை பற்றடிச்சு சட்டியை வச்சு வறுத்து அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் முடிக்கும். எப்படி சரி இப்போ நம்ம சட்டியை வச்சுக்கோ. இந்த சட்டியெல்லாம் ஒரு நாள் என் மூஞ்சில் கிஞ்சில் அடிச்சிருவேன்னு தோணுது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். சரி இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதினாவை போடுறோம். அடுத்ததா இப்போ நம்ம வெங்காயத்தை போடுறோம். இந்த ஆளுக்கு போய் உப்பு கொடுத்தா, குச்சி கொடுத்தா, தண்ணி கொடுத்தா, இந்த பேச்செல்லாம் பேசாதாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்ததெல்லாம் ஒரு வேலையா இது வரேன். நீ இங்கிட்டே இருந்து பாருங்க, செஞ்ச வேலை செஞ்ச இப்ப செஞ்சேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே முடிக்கிறான் பாருங்க. தண்ணி கொடுத்ததெல்லாம் வேலைங்கிற ஒருத்தம் மனுஷன். அந்த குச்சி போடுறப்ப அந்த தட்டு கட்டினாங்க பாத்தியாப்ப. இந்த ஒரு குச்சியே போதும், நின்று பேசும். இது வேற மாதிரி இருக்கு. தண்ணிக்கு வருது, தண்ணி காப்பி ரைட்டுங்க, காப்பி ரைட்டுங்க கேட்டுருக்காதுரா அது. சரி இப்போ அடுத்ததா தக்காளி போட்டுக்குவோம். அடுத்ததா இப்போ நம்ம மிளகா போட்டுக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். அடுத்து இப்போ மல்லித்தூள் போட்டுக்குவோம். அடுத்ததா நாட்டுக்கோழி மசாலா போடுறோம். அடுத்ததா மிளகாத்தூள் போட்டுக்குவோம். ஐயோ ஹோட்டலு நமக்கு தான் சொல்ற பணம் மட்டும் விட்டு. அடுத்ததா இப்ப நம்ம கறியை போட்டுக்கிறோம். ஒன்றும் இல்லை, மழை வந்துருச்சு. ஆனாலும் சீக்கிரமா நம்ம முடிக்க பார்ப்போம். சரி இப்ப தண்ணி ஊத்திக்கோ. லாஸ்டா இப்போ மல்லிஜாவை போட்டுக்கோ. அடுத்து நம்ம இப்போ காடையை பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கோம். சரி சட்டிலாம் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோ. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மழை வேற போட்டு கொள்ளு கொள்ளுது. நம்ம இப்போ காடையை போட்டுக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா இது வெந்துருச்சு. இனிமேல் நம்ம எடுத்துக்கோம். காடை எல்லாத்தையும் பொரிச்சாச்சு, கிரேவி வச்சாச்சு, சோறு அடிச்சாச்சு. எப்படியோ ஆனால் மழை வந்தாலும் சரி எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம இலையை போட்டு சாப்பிட்றோம்.
ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எல்லாரும் வாங்க. கிரேவி செஞ்சாச்சு, முட்டை வச்சாச்சு, காடையும் பொரிச்சாச்சு. ஆனாலும் சாப்பிட்றப்போ மழை பெஞ்சானா இது பெஞ்சானான்னு தோணுது. இந்த அளவுக்கு இங்கே பாருங்க பஞ்சு மாதிரி, இது பஞ்சு மாதிரி தான் கறியே. ஏன்னா அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு எப்பயும் வளர்ந்து சொல்கிறதான் முட்டை தான். எதுக்காக இருந்தாலும் முட்டை வைங்க, முட்டை வைங்க, முட்டை வச்சுக்கோங்க. அது டேஸ்ட்டே தனி. இதை பொறிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டதுக்கு அது அவ்வளோ திருப்தியாக இருக்குது. முறுக்கு மாதிரிங்க முறுங்குதா. உண்மையிலே எனக்கு எல்லாத்துலேயுமே இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டோம். எதுவுமே குறை அப்படின்ட்டு லைட்டாக கூட சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, வீடியோ பார்த்து நீங்கள் அப்படியே செய்யுங்க. இது டேஸ்ட்டு ஃபுல்லாக மசாலா உள்ளே இறங்கிடுச்சு. முறுக்கு மாதிரி சொல்ல போனால். அது ஓகே, எல்லாம் சாப்பிட்ணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அடிச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.